for giving me this opportunity to share a few thoughts at the ending of this academic year and your going to a new year. And I also thank the Indian Missionary Society for inviting me to be a part of this program. உங்கள் காலேஜை பார்க்கும்போது எனக்கு சிஎம்சி வெள்ளூர் ஞாபகம் வருது. சிஎம்சி வெள்ளூர் காலேஜ் எத்தனை பேருக்கு தெரியும்? கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ். எஸ், உங்கள் காலேஜும் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜும் போத் ஆஃப் தெம் were started by Christian women. ஐடா ஸ்கடர் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணாங்க. உங்கள் காலேஜ் சாரா டக்கர் மேம் ஸ்டார்ட் பண்ணாங்க. And both of them are Christian institutions with a Christian vision and a Christian. So, in fact, நான் உங்களை பார்க்கும்போது எனக்கு பொறாமையாக இருக்குது. பிகாஸ் I did my MBBS in a Hindu institution. ஒரு ஹிந்து இன்ஸ்டிடியூஷனில் தான் படிச்சுட்டு வந்தேன். பிகாஸ் I really wanted to study in a Christian institution, but I didn't get that opportunity. So, you must be really happy to study in a Christian environment. உங்கள் காலேஜோட மிஷனரி ஸ்டேட்மெண்ட் என்னன்னு தெரியுமா? சாரா டக்கர் மிஷனரி ஸ்டேட்மெண்ட். So run that it may obtain the incorruptible crown. So that is the missionary statement of this college. அது பைபிள்ல யார் சொன்னான்னு தெரியுமா? பால், அப்போஸ்தலர் பால். அப்போஸ்தலர் பவுல் சொன்ன வார்த்தைகள் அது. So நம்ம இப்போ as you are ending this academic year, I thought I could share a few aspects of Apostle Paulோட வாழ்க்கையை பத்தி ஒரு few thoughts நான் விரும்புகிறேன். ஆக்ட்ஸ் சாப்டர் 20 verse 22 அதுல தான் நம்ம மெடிடேட் பண்ண போற வேர்ஸ் இருக்கு. ஆக்ட்ஸ் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அங்க பாத்தீங்கன்னா பவுல் எல்லாருக்கும் தெரியும், he was a traveling preacher. ஒரே இடத்துல இருக்க மாட்டாரு, எல்லா இடத்துக்கும் போய் அவர் ஊழியம் செய்யறவரா இருந்தாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரீச்சரா இருக்கும்போது மிலிட்டஸ் அப்படிங்கிற ஊருக்கு பவுல் போகிறார். அந்த மிலிட்டஸ் ஊருக்கு போய் பக்கத்து ஊர் தான் எஃபிசஸ்ங்கிற ஊர்ல கிறிஸ்டியன் மிஷனரிஸ்லாம் இருக்காங்க. ஸோ அங்க இருக்கிற கிறிஸ்டியன் மிஷனரிஸ்லாம் பவுல் கூப்பிட்டு ஒரு ஃபேர்வெல் மீட்டிங் மாதிரி வைக்காங்க. ஸோ அந்த மீட்டிங்ல பால் 3 வருஷமா அந்த ஏரியா மிலிட்டஸ்லயும் எஃபிசஸ்லயும் ஊழியம் செஞ்சிருக்காரு. ஸோ பால் he is going to leave this place. ஒரு புது இடத்துக்கு போறாரு இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறதுக்கு, அதான் ஜெருசலம். ஸோ இந்த இடத்த விட்டு போறாங்க பால். ஸோ இனிமேல் என்னைய ஃபேஸே பார்க்க மாட்டீங்க, என் முகத்தையே நீங்க பார்க்க மாட்டீங்க, நான் இனிமேல் உங்க இடத்துக்கே வர மாட்டேன், புது இடத்துக்கு போறேன் அப்படின்னு பவுல் சொல்றாரு. அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் நம்மளும் இருக்கோம். பிஜிஸ், ஃபைனல் இயர்ஸ், எக்ஸாம்ஸ் வரப்போகுது. அதுக்கப்புறம் யூ ஆர் கோயிங் டு கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப். ஒரு லைஃப் ஆஃப் டிபெண்டன்ஸ்ல வாழ்ந்துட்டு இருப்பீங்க காலேஜ் லைஃப்ல. ஆஃப்டர் தட் யூ ஆர் கோயிங் டு கோ டு அ லைஃப் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், ஃபேமிலி லைஃப் அண்ட் ஃபியூச்சர் ஒர்க் எல்லாமே இட் இஸ் கோயிங் டு பி அ நியூ என்வாயர்மெண்ட். ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் ஆக்ட்ஸ் சாப்டர் 20ல பார்க்குறோம். ஸோ அப்படி பால் இனிமேல் என்னைய பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றனால அந்த சீன் ரொம்ப இமோஷனலா இருக்கு. ஆக்ட்ஸ் சாப்டர் 20 ரீட் பண்ணீங்கன்னா எல்லாரும் அழ ஆரம்பிக்காங்க. பிகாஸ் இனிமேல் பாலோட ஃபேஸை கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் அழ ஆரம்பிக்காங்க. அண்ட் அவர் வந்தாங்க, கெட்டி பிடிக்காங்க, and they kissed him. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சீன்ல தான் பால் சொல்ற வார்த்தைகள் இது. பால் என்ன சொல்றாருன்னா, I am going to Jerusalem bound by the Holy Spirit, not knowing what is going to happen to me there. ஸோ இதை நம்ம ஒரு 3 ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்க்கறதுக்கு இன்னைக்கு காலையில பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பால் என்ன சொல்றாருன்னா, I am going to Jerusalem. நான் ஜெருசலம் போகிறேன் அப்படின்னு ஒரு பிளான் போடுறாரு. ஸோ பால் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் he is setting a goal. லைஃப்ல கோலை செட் பண்றாரு. நான் இது வரைக்கும் உங்க கூட ஊழியம் செஞ்சிட்டு இருக்கேன், இனிமேல் நான் புது இடத்துக்கு போறேன், ஜெருசலம் போறேன் அப்படின்னு he is setting a goal. இன்னைக்கு எத்தனை பேர் கோலோட நம்ம இருக்கிறோம்? நான் லைஃப்ல இந்த பர்சனா மாறணும், இப்படிப்பட்ட ஒரு ஆளா மாறணும், இந்த டிகிரி எடுக்கணும், யூஜிஸா இருக்கிறவங்க இந்த டிகிரி பிஜில எடுக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் கோல் செட் பண்ணிருக்கோம் யோசிக்கலாம். எத்தனை பேருக்கு இந்த ஃப்ளோரன்ஸ் சாட்விக் பத்தி தெரியும்? ஃப்ளோரன்ஸ் சாட்விக் was a world famous swimmer. So that Florence Chadwick had the desire to swim the ocean. கடல்ல நீந்தணும், ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அந்த ஃப்ளோரன்ஸ் சாட்விக்கு இருந்தது. ஸோ ஒரு நாள் எல்லா நேஷனல் டெலிவிஷனும் இருந்தது, எல்லா லைஃப் சப்போர்ட்டும் இருந்தது. கடல்ல நீந்த ஆரம்பிக்காங்க.
ஒரு பெரிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி she started swimming the ocean. ரொம்ப தூரம் போறாங்க, நிறைய கிலோமீட்டர் தாண்டி போறாங்க. பட் போக போக அந்த கிளைமேட் வந்து ரொம்ப மிஸ்டியா மாறிச்சு. ஃபாக் எல்லா இடத்துலயும் மறைச்சுது, வழி மறைச்சுது. எங்க போறோன்ட்டே தெரியாம நீந்தி போயிட்டு இருந்தாங்க. ரொம்ப தூரம் போக போக அவங்க டயர்ட் ஆச்சு. தண்ணியும் ரொம்ப கூலா இருந்தது. ஸோ ஃபைனலி she gave up. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது, அந்த ஃபினிஷ் லைன் வந்து இட் வாஸ் ஜஸ்ட் half a kilometer away. ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் போயிருந்தாங்கன்னா போய் ஃபினிஷ் லைனை போய் ரீச் பண்ணியிருக்கலாம், வேர்ல்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்கலாம். பட் ஏன் அவங்க கோல் அந்த ஃபினிஷ் லைன் போகலைன்னா, அந்த கோல் அவங்களுக்கு மறைக்கப்பட்டது. அந்த ஃபாக் வந்து அவங்க கண்ணை மறைக்கப்பட்டது. அந்த ஃபாக் மட்டும் இல்லை, எனக்கு வந்து கோல் மட்டும் தெரிஞ்சதுன்னா நான் அந்த 1/2 கிலோமீட்டரும் போய் நான் ஃபினிஷ் லைனுக்கு போயிருப்பேன் அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட் டு செட் அ கோல் இன் லைஃப். சரி, கோல் மட்டும் இருந்தா போதுமா? நான் எவ்வளோ பெரிய ஆளா வரணும், நான் அந்த பர்சனா வரணும், இந்த பர்சனா வரணும், கோல் மட்டும் இருந்தா போதுமா? வாட் யூ ஆல்சோ நீட் இஸ் ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன். எத்தனை பேருக்கு இந்த கேரக்டர் தெரியும்? நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், கல்பனா சாவ்லா. She was the famous astronaut, first Indian born astronaut to go to space. சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆசை, நான் ஒரு ஆஸ்ட்ரோனாட்டா மாறணும், போக முடியாத இடத்துக்கு நான் போகணும். எத்தனை டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ் இருந்திருக்கும். நீ ஒரு லேடி, நீ ஒரு பொண்ணு, நீ எப்படி ஆஸ்ட்ரோனாட்டா போவ, நீ எப்படி ஸ்பேஸுக்கு போவ, அதெல்லாம் மென்ஸ் பிஸ்னஸ் தான், நீ எப்படி பண்ண போற? எவ்வளோ டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ் ஃபேமிலியில இருந்து வந்திருக்கும், கொலீக்ஸ்ல இருந்து வந்திருக்கும், ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கும், காலேஜ்ல இருந்து வந்திருக்கும். பட் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி நான் ஒரு ஆஸ்ட்ரோனாட்டா போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அண்ட் ஷி பிகேம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு வாக் ஆன் ஸ்பேஸ். பவுலோட வாழ்க்கையும் நீங்க பாத்தீங்கன்னா ஜெருசலேம் போகணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டாரு. பிளஸ் அவருக்கு அந்த ஃபோக்கஸ் இருந்தது. நீங்க ஆக்ட்ஸ் சாப்டர் 20 verse 16 பாத்தீங்கன்னா பைபிள்ல கொடுத்திருக்கு, பால் வாஸ் வெரி ஈகர் டு கோ டு ஜெருசலேம். எப்படியாவது நான் போகணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. அதுக்கப்புறம் பவுல் ஜெருசலேம் போனாரா இல்லையா? பைபிள் எத்தனை பேருக்கு தெரியும்? ஜெருசலேம் போகணும்னு ஆசைப்பட்டாரு, போனாரா இல்லையா? எஸ், பால் வென்ட் டு ஜெருசலேம். ஜெருசலேம் போனாரு, சுவிசேஷத்தை அறிவிச்சாரு. அடுத்தது பால் என்ன பண்ணாரு? சும்மா விடல. சரி, ஜெருசலேம் நம்ம முடிச்சிட்டோமே, இது போதும், இனிமேல் சுவிசேஷம் வேண்டாம் அப்படின்னு முடிக்கல. அடுத்த கோலை செட் பண்ணாரு, ரோம் தேசத்துக்கு போகணும், ரோம் தேசத்துக்கு போய் இயேசு கிறிஸ்து பத்தி அறிவிக்கணும் அப்படின்னு கோல் செட் பண்ணாரு. ஸோ ஆல்வேஸ் யூ ஹாவ் டு ட்ரீம் பிக். வாழ்க்கையில இது வரைக்கும் வந்துட்டோம், இது போதும், நம்ம செட்டில் ஆயிடுவோம், இதுக்கு மேல என்ன பண்றது அப்படின்னு திங்க் பண்ணாம அடுத்த கோலை செட் பண்ணுங்க. ரீச் த ஹையர் லெவல் ஜஸ்ட் லைக் பால். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது கோல் செட்டிங். செகண்ட் பார்க்க போறது பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் ஜெருசலேம் போறேன், பட் நான் அங்க போகும்போது எனக்கு என்ன ஆக போகுதுன்ட்டே எனக்கு தெரியாது. போற வழியிலே என்னை கொலை பண்ணலாம். ஏன்னா ஜெருசலேம்ல அவ்வளோ அப்போசிஷன், பவுலுக்கு அவ்வளோ அப்போசிஷன். அங்க யூதர்களும் அவரை கொலை பண்றதுக்கு இருக்காங்க, ரோமர்களும் கொலை பண்றதுக்கு இருக்காங்க, சில கிறிஸ்தவர்கள் கூட அவரை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட இருந்தாங்க. அப்படி எல்லா இடத்துல இருந்தும் ஒரு அப்போசிஷன் இருந்தது. பட் ஸ்டில் பால் வந்து போறாரு. ஆனா அவருக்கு லைஃப் என்ன நடக்கும்னு தெரியாது, நான் போற வழியிலேயே இறந்து போயிடலாம், அப்படி ஒரு லைஃப். So what we learn from this is to expect the unexpected. Expect the unexpected. ஒரு சின்ன பையன், ஒரு அப்பா வந்து டாக்டர். ஒரு சின்ன பையன் அப்பாவை பார்த்து கேட்கான், அப்பா லைஃப்ல ஏன் ஒருத்தர் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு, நாளைக்கு ஃபெயிலியர் போகுது, இன்னைக்கு ஹெல்த்தியா இருக்காரு, நாளைக்கு அவருக்கு வியாதி வருது, ஏன் லைஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸா இருக்குது, ஒரே ஸ்ட்ரெயிட் ஹாப்பி லைஃபா இருக்க வேண்டியது தானே அப்படின்னு அந்த சின்ன பையன் பார்த்து அப்பாவை பார்த்து கேட்டார். அதுக்கு அந்த அப்பா என்ன பண்ணாருன்னா, இசிஜி கிராஃப் எடுத்து காட்டினார், எலக்ட்ரோகார்டியோகிராம், ஹார்ட்டோட எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டிஸை மெஷர் பண்ற கிராஃப். அந்த கிராஃப் எடுத்து காட்டி 2 கிராஃபை காட்டினாரு. ஒரு கிராஃப்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், மேல கீழே வேவ் இருந்தது. அந்த கிராஃபை பார்த்து அப்பா சொன்னாரு, இது உயிரோட இருக்கிற ஒரு மனிதனின் கிராஃப். அடுத்த கிராஃபை காட்டினாரு, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா இருந்தது, இது செத்து போன மனிதனின் கிராஃப். லைஃப் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். லைஃப்ல கண்டிப்பா ஃபெயிலியர்ஸ் அண்ட் சக்சஸ் இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், அண்ட் வி ஹாவ் டு எக்ஸ்பெக்ட் தோஸ் ஃபெயிலியர்ஸ். பில் கேட்ஸ் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பில் கேட்ஸ் என்ன சொன்னாரு, ஐ ஹவ் ஃபெயில்ட் இன் சம் சப்ஜெக்ட்ஸ். என் படிப்புல சில சப்ஜெக்ட்ல நான் ஃபெயில் ஆனேன்,
ஆனால் என் பக்கத்தில் இருக்கிற நண்பன் எல்லா சப்ஜெக்ட்லையும் பாஸ் ஆகிட்டு போனான். ஆனால் இன்னைக்கு நடந்தது, மைக்ரோசாஃப்ட் இன்ஜினியராக ஒரு வேலை செய்கிறான் என் ஃப்ரெண்டு. ஆனால் இன்னைக்கு நான் மைக்ரோசாஃப்ட் ஓனராக இருக்கேன். அப்படிப்பட்டவர் தான் பில் கேட்ஸ். ஸோ லைஃப்பில் ஃபெயிலியர்ஸ் வரும்போது we should not be let down. We should expect and accept failures in life. திரும்பியும் பால் பார்ப்போம். பால் பார்த்தோம், ஜெருசலம் போகணும்னு ஆசைப்பட்டாரு, அதே மாதிரி ஜெருசலம் போனாரு. ரோம் தேசத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டாரு, கோல் செட் பண்ணாரு, ஃபோக்கஸ் பண்ணாரு, அதே மாதிரி ரோம் தேசத்துக்கும் போனாரு. அடுத்த கோலை பால் செட் பண்ணாரு, ஸ்பெயின் தேசத்துக்கு போனோம். ஸ்பெயின் தேசத்துக்கு போய் இயேசு கிறிஸ்துவ அறிவிக்கணும்னு ரொம்ப ஆர்வப்பட்டாரு. ரோமர் 15ஆம் அதிகாரம் நீங்க வாசித்து பார்த்தா தெரியும். நான் எப்படியாவது ஸ்பெயின் தேசத்துக்கு போய் அங்கேயும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. பட் குவெஸ்டன் இஸ், டிட் பால் கோ டு ஸ்பெயின்? ஸ்பெயின் தேசத்துக்கு போனாரா? நோ. பால் டைட் இன் ரோம். ரோம் தேசத்துல பவுல கொலை பண்ணாங்க. he was beheaded in Rome. ஆசைப்பட்டாரு, கோல் வச்சாரு, but God did not allow him to go to Rome. Life may have prevented Paul from going to Rome, from going to Spain, but life did not stop him from dreaming. ஒரு ட்ரீம், ஒரு கோல், ஒரு விஷன் இருந்தது. Nobody could rob that vision from Paul. So even though Paul did not go to Spain, he had the vision. Last பார்க்க போறது, and this is the most important, as Christians, this is the most important thing in life. பவுல் என்ன சொல்றாரு? I am bound to the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் கட்டப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. So the important thing in life is to lead a spiritual life. லைஃப்ல பெரிய ஆளா வரலாம், பெரிய கோலை செட் பண்ணலாம், சக்சஸ்ஃபுல்லா வரலாம். ஆனா if there is no God in your life, நம்ம லைஃப் ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃபா இல்ல, ஒரு காட்லி லைஃபா இல்லனா, it is a rubbish. இது ஜிம் கேரி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொன்னார்னா, I think everybody should get rich and famous and do everything that they ever dreamt of, so that they can know that that is not the answer. எல்லா பர்சியூட்டுக்கும் போறோம், அங்க போறோம், ஃபேமஸ் ஆகிறோம், ரிச் ஆகிறோம், ஹெல்த்தி ஆகிறோம், எல்லாதும் பண்றோம். பட் ஃபைனலி பார்க்க போனா that is not the answer. The only answer is God. ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி சொல்றேன். ஆண்ட்ரியஸ் தாமஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. சோவியத் யூனியன்ல 20 வயசுல அவரை கைதியா கூட்டிட்டு போனாங்க. 55 இயர்ஸா அவர் ஒரு இருட்டு அறைக்குள்ள போட்டாங்க. For 55 years he was in closed confinement. And then 75 வயசுல அவர் வெளியே வந்தாரு. வெளியே வந்து முதல்ல கேட்ட ஒரு ரெக்வெஸ்ட் என்னன்னா, ஒரு கண்ணாடி வேணும், ஒரு முக கண்ணாடி வேணும். I want to see my face. 55 வருடமாக அவர் முகத்தையே பார்க்காம அந்த இருட்டு அறைக்குள் இருந்தார். முதல் ரெக்வெஸ்ட், I want to see my face. கண்ணாடி எடுத்தாரு, முகத்தை பார்த்தாரு, எல்லா wrinkles, இளமை எல்லாமே போச்சு. He became an old man. The youth life was extracted from him. So நான் சொல்ற வேண்டியது, youth life is fleeting. இப்போ நம்ம height of the youth lifeல இருக்கிறோம், but that is not going to be permanent. இன்னைக்கு 8 வயசு, நாளைக்கு 20 வயசு, அடுத்த நாள் 60 வயசு. Life is fleeting. So seek God. That is the only thing that is going to matter in life. So 3 இது பார்த்தோம். I want to go to Jerusalem. Goal setting. I don't know what is going to happen to me there. Expect the unexpected. Last, lead a spiritual life. Finally ஒரு slide 2 minutesல முடிச்சிடுறேன். எக்ஸாம் போறீங்க. Just I want to give a few tips for your exams. First, set limits to your study hours. நான் ஸ்கூல்ல இருக்கும்போது எங்க பிரின்சிபல் சொல்லுவாங்க, 24 மணி நேரம்ல 16 மணி நேரம் நீங்க படிக்கணும். எங்கேயாவது நீங்க கேட்டிருக்கீங்களா? படிச்சு ஒருத்தன் செத்து போயிட்டான் எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா அப்படின்னு எங்க பிரின்சிபல் சொல்லுவாங்க. நக்கலா இருந்தது. பட் இன்னைக்கு மெடிக்கல் டாக்டரா நான் ரிப்போர்ட்ஸ் பார்க்கும்போது படிச்சு நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. ஏன்னா ஆர்டரிஸ், பிரெயின்ல இருக்கிற ஆர்டரிஸ்லாம் வெடிஞ்சு many people have died. So the important thing, ரொம்ப படிக்கணும், okay, but always set limits to your study hours. Second, have adequate sleep. நைட் 6 மணி நேரமாவது தூங்கணும். மத்தியானம் அட்லீஸ்ட் 1 hour or 2 hours ஆவது தூங்கணும். Without sleep you cannot do anything. So இது சிரிக்கிற மாதிரி இருக்கும், பட் this is a fact, medical fact. 4 மணி நேரம் படிக்கிறத நீங்க 2 மணி நேரம் முடிக்கலாம். லாஸ்ட், மெயின்டைன் a good diet. தூங்காம இருக்கிறதுக்கு நிறைய பேர் அது இதுன்னு சாப்பிடுவாங்க. பட் உங்க டயட் வந்து it should be good.
மெடிக்கலாக பார்க்கும்போது omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படிங்கிற இருக்கிற டயட் உங்கள்கிட்ட எல்லாருக்குமே கூகுள் இருக்கும். omega-3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிற டயட்டை நீங்கள் எல்லாரும் சாப்பிடுங்க. தட் இஸ் குட் ஃபார் த பிரெயின். உங்கள் மெமரி இம்ப்ரூவ் ஆகும், அலர்ட்டாக இருப்பீங்க. லாஸ்ட்டாக ரீக்ரியேஷன் டைம். 4 மணி நேரம் படிக்கீங்க, அரை மணி நேரம் நீங்கள் பிரேக் எடுக்கீங்கன்னா நேராக வாட்ஸ்அப்புக்கும் ஃபேஸ்புக்கும் போகாதீங்க. யூ ஹாவ் டு நீங்கள் தூங்குங்க. அந்த அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிற டைமில் தூங்குங்க. அப்படி இல்லைன்னா வெளியே போய் பச்சை கலரில் என்ன இருக்கோ அதை பாருங்க. கிரீன் கலர் ட்ரீஸ், கிரீன் கலர் லீவ்ஸ். நாங்கள் ஸ்கூலில் இருக்கும்போது ஷூட்டிங் ப்ரோக்ராம் பண்ணுவோம். 4 தடவை 5 தடவை ஷூட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ண உடனே எங்களை மரத்தை பார்க்க சொல்லுவாங்க, அந்த கிரீன் கலரை பார்க்க சொல்லுவாங்க. that gives relaxation to the mind. ஸோ ரீக்ரியேஷன் டைம்ல நீங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்னு போகாதீங்க. டேக் ரெஸ்ட் ஆர் வாக் அவுட் சைட். ஸோ தீஸ் ஆர் த 4 things that I want to tell you. I once again wish this institution good luck and all the best. Thank you.